அருவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய துணை பொதுச் செயலாளர், வழக்குரைஞர் ஐயா ராம வைரமுத்து அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க. இப்போ மேற்கு வங்காளத்தில் ரயில் விபத்து நடந்திருக்கிறது. பெரிய அளவுக்கு இன்றைக்கு இந்தியா முழுக்க அது பேசு பொருளாக இருக்கிறது. பயணிகள் ரயில் மீது ஒரு சரக்கு ரயில் மோதி ஏறத்தாழ 25 பேர் இறந்திருக்காங்க, ஏராளமான பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதே ஜூன் மாதத்தில் சென்ற ஆண்டும் ஒரு பெரிய விபத்து, ரயில் விபத்து ஒரிசா நடந்திருக்கு. இந்த பாஜக அரசில் தொடர்ந்து ரயில் விபத்துகள் நடைபெறுகிறது. இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது? இந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்ன செய்கிறார்? இந்த தலைமை அமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர். எந்த விதமான ஒரு பெரிய அளவுக்கு அவங்க பொதுமக்களுடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதாக இல்லையே. இப்போ இந்த இதில் மட்டும் இவ்வளவு ஆர்வம் செலுத்துகிறாங்க. இந்த விபத்தை பற்றிய தங்கள் பார்வை. அதான் நீங்கள் குறிப்பிட்டதை போல தொடர்ச்சியாக இப்போ ஒரு கடந்த 30 ஆண்டுகளில் நடைபெற்ற பெரிய விபத்துகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 கொடூரமான விபத்துகள் கடந்த 30 ஆண்டுகள் நடந்திருக்கு. அந்த 7 கொடூர விபத்துகள் 5 விபத்துகள் பாஜக ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் நடந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு 2014 பிறகு 3 கோர விபத்துகள் நடந்திருக்கிறது. அதாவது குறிப்பாக 2016 உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் பக்கத்துல இந்தூர் பாட்னா எக்ஸ்பிரஸ் அந்த ரயில் தடம் புரண்டதுல கிட்டத்தட்ட ஒரு 150 பயணிகள் உயிரிழந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக 2023 அதாவது நீங்கள் குறிப்பிட்ட கடந்த ஆண்டு ஒடிசா மாநிலம் பாலசோர் அப்படின்ற இடத்துல 3 ரயில் மோதிக்குச்சு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் உயிரிழந்தார்கள், 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். இப்போது ஒரு 3வது விபத்து இந்த விபத்து. இதில் உயிர் பலி இப்போது வரைக்கும் 25 என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட உயிரிழப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இன்னும் நிறைய மருத்துவமனைகளே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இன்னும் ஒரு பலத்த காயத்தின் இருக்கிறதுனால இறப்பு எண்ணிக்கை கூடுவதற்கான ஒரு கொடூரமான ஒரு சூழல் நிலவுகிறது அப்படிங்கிற அச்சத்தை அனைவருமே தெரிவிக்கிறார். ஆனா அதே போல பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சி பாஜகவுடைய வாஜ்பாய் ஆட்சி காலம் அப்ப பாத்தீங்கன்னா 99 இதே மேற்கு வங்காளத்துல 2 ரயில்கள் மோதிக்கொண்டதுல 285 பேர் பலியானார்கள். 2002 கொல்கத்தாவுல புதுடெல்லி ராஜதானி எக்ஸ்பிரஸ் தாபிங்கிற ஒரு ஆற்றிலேயே விழுந்து விட்டது. அதில் மூழ்கியதில் அந்த ரயில் மூழ்கியதில் பாத்தீங்கன்னா 120 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியா பாஜக ஆட்சியில நிறைய ரயில் விபத்துகள் நடக்குது. அப்போ இந்த அரசு அதை எவ்வளவு தூரம் கவனிக்கிறது? வெறும் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி சிந்திக்காமல் இவர்கள் ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, இல்ல இவங்க தன்னுடைய மதவாத கருத்துக்களை எப்படி பரப்புவது, அப்படி ஒரு நிலையில இருக்காங்க. இப்ப இங்க மேற்கு வங்காளத்தில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, ரயில் பார்க்க விட்டுவிட்டு இங்க என்ன நடக்குதுன்னா ஒடிசால கோமாதாவுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப இவங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன? ஒரு ஆட்சி யாருக்கான ஆட்சி? மக்களுக்கான ஆட்சினா அந்த மக்களுக்கான நற்பணிகளை செய்ய வேண்டும். அதை விடுத்து இவர்கள் மதவாதி அரசியலை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அரசு துறைகள் எல்லாமே ரொம்ப கொடூரமாக பின்னாலே போய் கொண்டிருக்கிறது. அப்ப அரசு இதை சரியாக கையாள வேண்டும். இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த 2023 ஒடிசா பாலசோரில் நடைபெற்ற அந்த விபத்துக்கு பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா கவுச் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு அம்சத்தை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா 2 ரயில்கள் ஒரே பாதையில் பயணித்தால் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளாமல் தடுக்கிற அந்த தொழில்நுட்பம் தான் கவுச் அப்படிங்கிற தொழில்நுட்பம். ஆனால் அந்த கவுச் தொழில்நுட்பம் ஒருவேளை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருந்தால், அது அமலுக்கு வந்திருந்தால் இப்போது நடைபெற்றிருக்கிற இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் முதல் இதை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்குள் 6000 கிலோமீட்டருக்கு மேல இந்த ரயில் பாதைகளில் இந்த கவுச் தொழில்நுட்பம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதிலும் குறிப்பாக டெல்லி கவுகாத்தி அந்த வழித்தடத்துல இந்த கவுச் பாதுகாப்பு சாதனங்கள் இது பண்ண போறோம், நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா இப்போது வரைக்கும் அது நடக்கல. ஆனால் இதற்காக இவங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா சொன்ன தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 798.98 கோடி ரூபாய் இதற்காக நாங்க ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னாங்க. இது நம்ம
ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். இப்ப சென்னையில வெள்ளத்தினால் நம்ம இயற்கை பேரிடரில் பாதிக்கப்பட்டோம். அப்போ இதே ஒன்றிய அரசு என்ன சொல்லுச்சுன்னா, இந்த வெள்ள வடிகால் பணிகளுக்காக வந்து மாநகராட்சி தமிழ்நாடு அரசு இவ்வளவு தொகை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் அந்த வெள்ள நீர் வந்து வடிகால் போகல, ஏன் வந்து வெள்ளத்தால் பாதிப்பு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. இது வந்து ஒரு இயற்கை பேரிடரின் போது இப்படி கேள்வி எழுப்பக்கூடாது. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த மக்களுக்கான நிவாரணத்தை கொடுக்கணும். ஆனா அதை கொடுக்காம அதில் தப்பிப்பதற்காக இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே வந்து இதெல்லாம் வெள்ள நிவாரண வடிகால் அமைக்கிறோம் நாங்கல்ல, அப்புறம் எப்படி வெள்ளம் வந்துச்சு என்பதை போன்று தட்டையான சில கேள்விகளை கேட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம அதே கேள்வி கேட்கலாம்ல. இப்ப நீங்க 798.98 கோடி ரூபாய் ஒதுக்கி கவுச் தொழில்நுட்பத்தை நாங்க பயன்பாட்டு கொண்டு வர போறோம்னா எப்படி இன்றைக்கு விபத்து நடந்தது? அப்போ அந்த தொழில்நுட்பம் வந்து ஏன் பயன்பாட்டுக்கு வரல? அப்போ அந்த 798 கோடி ரூபாய் எங்கே போய்விட்டது அப்படின்னு வந்து அவங்கள மாதிரியே நம்மளும் கேள்வி கேட்கலாம். ஆனால் இது போன்ற ஒரு மக்கள் சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கிற நேரத்தில் அதை வைத்து அரசியல் செய்வது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரும் வருவாயை ஈட்டுகிற ரயில்வே போன்ற ஒரு துறை வந்து அந்த பயணிகளுடைய பாதுகாப்புக்கும் பங்களிக்க வேண்டும், அந்த பயணிகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற கடமையும் பொறுப்புணர்வும் நம்மளுக்கு இருக்கிறது. அப்ப அதை தான் நாம வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். இப்ப அதை விடுத்து இவங்களை போல வந்து ஒரு சுலபமா அந்த ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி தப்பிக்கிறது, இல்ல பழியை தூக்கி அடுத்தவர்கள் மேல் போடுவது, ஏன்னா இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு, அதாவது நம்முடைய தவறுதல், ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழல்ல அந்த விபத்து நடந்துருச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முன்னாலேயே அந்த ரயில் வந்து அங்க நின்றுகிட்டு இருக்கு. அப்ப சிக்னல் வந்து பழுதாயிருக்கிறது. அப்ப சிக்னல் பழுதாயிருக்கிறதுனா என்ன செஞ்சிருக்கணும், நீங்க அடுத்து வரக்கூடிய ரயில்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கணும். அப்போ வந்து அதை செய்யாமல் அந்த தொடர்ந்து அந்த ரயில் வருது. அப்ப நின்றுகிட்டு இருக்க ரயில் மேல வந்து அந்த சரக்கு பயணிகள் ரயில் மீது அந்த சரக்கு ரயில் வந்து மோதுது. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த துறை சார்ந்த தவறுகள் தானே தவிர, இது வந்து ஏதோ ஒரு கண்ணிமைக்கும் நொடியில ஒரு தவறுதெல்லாம் நடந்துருச்சு, இதை வந்து தவிர்க்க முடியாதது அப்படின்னா கூட நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வந்து அப்ப இதை வந்து எவ்வளவு தூரம் வந்து அரசு வந்து ஒரு முக்கியத்துவம் கருதி உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த நேரத்துல வந்து ஒரு சரியானதா இருக்க முடியும். இப்போ ஒன்றியத்தினுடைய ரயில்வே அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அஸ்வினி அவர்கள் அங்கே நேரடியாக சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் அந்த எல்லா பணிகளையும் வந்து முடுக்கி விட்டு அது இன்னும் யாரும் அந்த இடர்பாடுகள் மாட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில எடுத்து அதை, இது மட்டும் கிடையாது, இதுதான் ஒரு கடைசி விபத்தாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு பொறுப்புணர்வோடு அவர்கள் வந்து அந்த கவுச் தொழில்நுட்பத்தை உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ரயில் பாதைகளிலும், ஏதோ ஒரு 6000 கிலோமீட்டர்ல கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லாம அனைத்து பகுதிகளிலும் அவர்கள் வந்து இந்த ரயில் பாதை அனைத்திலுமே கவுச் தொழில்நுட்பம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு ரயில்வேயில் பயணிக்கிற பயணிகளுடைய பாதுகாப்புக்கு, உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கிற ஒரு நடவடிக்கையிலே ரயில்வே நிர்வாகம் ஈடுபட வேண்டும். பாஜகவுடைய கூட்டணி ஆட்சியில இது போன்று மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை மாற்றப்பட்டு மக்களுக்கு குறைந்தபட்ச உயிருக்கு பாதுகாப்பான நிலைமை வர வேண்டும். நீங்க சொன்னது மாதிரி இந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இப்ப வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வந்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறாங்க. ஆனா அதிமுக வந்து இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக சொல்றாங்க. இது போல புறக்கணிப்பது பாஜகவை மறைமுகமாக அந்த பாஜக கூட்டணியை ஆதரிப்பதாக அமையாதா என்ற ஒரு கேள்வி. இது போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் இருந்த போதும் அவங்க வந்து இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்றார். அது ஜெயலலிதா, இப்ப இருக்கவங்க ஜெயலலிதா இல்லை. ரெண்டாவது, இது போன்ற தொடர்ந்த தோல்விகளை மறைப்பதற்காக, தொடர்ந்து தோல்விகள் வந்து கொண்டிருப்பதனால தனது இருப்பை தக்க வைப்பதற்காகத்தான் இது போன்ற நிலைமை எடுத்திருக்கிறாரா என்று ஒரு பேச்சு இருக்குது. தங்களுடைய பார்வை. நீங்கள் குறிப்பிட்டதை போல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அஇஅதிமுகவுக்கு தலைமை பொறுப்பை வைக்கும் பொழுதும் கூட அந்த அம்மையார் வந்து இடைத்தேர்தல்களை புறக்கணித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அந்த புறக்கணிப்பு முடிவுக்கு பிறகு அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு தவறு செய்துட்டேன், இனிமேல் வந்து எந்த இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்காது, எல்லா இடைத்தேர்தலிலும் அதிமுக பங்கேற்கும் அப்படின்னு அதே அம்மையார் வந்து அறிவிச்சிருக்காரு. நாங்க அம்மா வழியில அரசியல் செய்கிறோம் என்று சொல்லுகிற எடப்பாடி என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இதிலே அவர் வந்து போட்டிட்டு இருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா,
நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒருவேளை பாஜகவிற்கு வந்து ஒரு பின்னடைவாயிடும் நம்ம போட்டியிடுறது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இல்ல ஒருவேளை வந்து பாஜக கூட்டணியில் போட்டியிடுகிற பாமக 2ஆம் இடத்துக்கு போயிட்டு இது ஏன்னா இப்ப அவங்க நாடாளுமன்ற தேர்தல்களில் கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதிகள்ல 3ஆம் இடம், ஒரு 4 தொகுதிகள்ல 4ஆம் இடம் என்று ஒரு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து 3வது 4வது இடத்துக்கு போயிருக்காங்க. பல இடங்களில் அவர்கள் கட்டுத்தொகை வைப்பு தொகையை இழந்திருக்கிறார்கள். ஆக இப்படி மோசமான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிற அதிமுக ஒருவேளை விக்கிரவாண்டியில் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி சிந்திப்பாங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி சிந்திப்பாங்க, நாங்க எங்கள்கிட்ட வந்து பிரதமர் வேட்பாளர் இல்லாததுனால அவங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க, நாங்க இது சட்டமன்றமா இருந்தா நான் அதெல்லாம் அதிமுகவுக்கு தான் போட்டிருப்பாங்க, நாங்க தான் 2வது இடம் வருவோம் என்றெல்லாம் பேசினார். ஒருவேளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட்டு அதிமுக 3ஆம் இடத்துக்கு போயிருச்சுன்னா அவங்க இப்ப சொல்லுகிற அந்த காரணம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஆகிவிடும். ஏன்னா சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலேயே அதிமுக வந்து பின்னால் போய்விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்து மக்கள் மனதிலே வந்துவிடும். ஒன்று. இன்னொன்று வந்து பாஜகவிற்கு ஆதரவாகவே கூட அவர்கள் இந்த வாக்குகள், ஏன்னா இப்ப நீங்க தேர்தல் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். இப்ப அதிமுக புறக்கணிக்குதுன்னா அதிமுகவுக்கான வாக்கு வந்து பதிவாக கூடாது. ஆனா அங்கே என்ன நடக்கும், அதிமுகவை ஆதரிக்கிறவர் கூட ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அப்போ வந்து இது வந்து களத்தில் அவர்கள் விலகுவது என்பது பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அந்த விக்கிரவாண்டிக்கு உட்பட்ட அந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில தான் வருது. அந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில ஒரு 72,000 வாக்குகளை வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட விசிகாவினுடைய வேட்பாளர் ரவிக்குமார் வாங்குறார். அடுத்தபடியா வந்து 65,000 ஓட்டுகளை வந்து அதிமுக வாங்குது. அடுத்த இடத்துல தான் பாமக வேட்பாளர் வாங்குறார். அப்போ இதுல வந்து ஒருவேளை இவர்கள் போட்டியிடாமல் போனால் ஏன்னா இந்த வாக்குகள் வந்து ஒருவேளை பாஜகவிற்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஆனா ஒருவேளை நாங்க என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, ஒருவேளை இவர் எடப்பாடி சொல்ற மாதிரியே நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேற விதமா மக்கள் சிந்திப்பார்கள், இதுக்கு வேற விதமா சிந்திப்பார்கள்னா இப்போது அங்கே திமுக கூட்டணி வேட்பாளர் பெற்றிருக்கிற 7,000 முன்னிலை அப்படிங்கிறது இங்க வந்து பல மடங்காகும் சட்டமன்ற இடைத்தேர்தல்ல. ஏன்னா இது வந்து நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு ஆட்சிக்கான ஒரு தரச்சான்றிதழாகத்தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கும். அப்படிங்கிறப்போ வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எப்படி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரோ அதை போல வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் அதே பகுதியை சேர்ந்தவர் திமுகவுடைய விவசாய தொழிலாளர் அணியினுடைய செயலாளர் அன்னியூர் சிவா அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல விக்கிரவாண்டியில் வெற்றி பெறுவார். இது வந்து அதிமுக களத்தை விட்டு போனாலும் சரி, இல்ல அதிமுகவும் வந்து நேரடியாகவே நீங்க புறக்கணிப்புல இல்ல நேரடியாகவே பாஜக கூட்டணி வேட்பாளர் பாமகவை ஆதரிக்கிறோம் என்று அறிவித்தாலும் கூட மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரு வெற்றியை தருவதற்கு தயாராக இருக்கிறார். இது போல அதிமுக வந்து இந்த தேர்தலில் புறக்கணிச்சிருப்பது எதிர்காலத்துல மக்களிடமிருந்து அவர்கள் விலகிச் செல்வதற்கான வாய்ப்பும், எதிர்காலத்தில் வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அவர்களுடைய இடம் எந்த இடத்தில் செல்ல போகிறார்கள், 2ஆம் இடமா 3ஆம் இடமா என்பதை மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலுடைய முடிவில் இது எல்லாமே எதிரொலிக்கும். தங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.